உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். த ஃபேட்டி லிவர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது கல்லீரலிலே கொழுப்பு படிந்து வீக்கம் காணுவது, நாளடைவிலே பழுதுபட்டு போகின்ற ஒரு நிலை. இப்படிப்பட்ட நிலைக்கு கொழுப்பு சத்துவத்தை கரைப்பதற்கு அதிமதுரம், த கிளிசரைசா கிளாப்ரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, லிக்கோரைஸ் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது அதிமதுரம். இந்த அதிமதுரம் ஒரு வேளைக்கு அரை தேக்கரண்டி அளவு எடுத்து அதை அரை டம்ளர் கொதி நீரில் இட்டு 1 மணி நேரம் ஊற வைத்து பின் தெளிந்த நீரை எடுத்து போதிய தேன் சேர்த்து 2 வேளை அன்றாடம் பருகி வருகின்ற நிலையிலே இந்த ஃபேட்டி லிவர் என்கின்ற நிலையிலே இருந்து கல்லீரல் வீக்கம், பசியின்மை, பித்தம் இவற்றையெல்லாம் போக்கி ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இந்த அதிமதுரம் விளங்கும். அது மட்டுமல்லாமல் குருதி ஓட்டத்தை சீர் செய்து சளி, இருமல் இவற்றையும் கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக அதிமதுரம் தேநீர் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, த ட்ரை ஸ்கின் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வறண்ட சருமம். இந்த வறண்ட சருமத்துக்கு காரணம் போதிய வியர்வை இல்லாத ஒரு சூழ்நிலை, நீர் இழப்பு என்கின்ற நிலை, அதிகமான குளிர்ச்சி என்கின்ற நிலையிலே அமர்ந்திருப்பது, அதாவது குளிர்சாதனத்தை அதிகமாக பயன்படுத்துவது. இப்படிப்பட்ட நிலையிலே வறண்ட சருமம் ஏற்படுவது இயற்கை. இந்த சருமம் அழகாக இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு அழகு அதிகரிக்கும் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்து அதை காக்க வேண்டும். இந்த தோலினுடைய அழகு மனிதனுடைய ஆடையை போல அழகை தரக்கூடியது. இதற்கு அலோவேரா என்று சொல்லக்கூடிய சோற்று கற்றாழை சாறு 1 பங்கு எடுத்து அதனோடு அரை பங்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து போதிய அளவுக்கு மின்ட் ஆயில் என்று சொல்லக்கூடிய புதினா எண்ணெய் அல்லது லேவெண்டர் ஆயில் என்று சொல்லக்கூடிய மலரினுடைய எண்ணெய் அல்லது புதினா உப்பு, மின்ட் என்று சொல்லக்கூடிய புதினா உப்பு, இவற்றை மணத்துக்காக சேர்த்து சோற்றுக்கற்றாழை சாறு, அதனோடு தேங்காய் எண்ணெய், புதினா உப்பு இவை சேர்த்து வைத்துக்கொண்டு குளித்த பின்னாலே சிறிதளவு எடுத்து லேசாக உடல் முழுவதும் தடவி வைத்திருப்பது, பின்னர் கழுவி விடுவது, அல்லது இரவு நேரத்திலே படுக்க போகும் முன் உடல் முழுவதும் இதை நன்கு பரவலாக பூசி வைத்திருந்து காலையிலே குளிப்பது. இதனாலே வறண்ட சருமம், இந்த ரிங்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய தோலுடைய சுருக்கங்கள் இவற்றையெல்லாம் போக்கி தோலுக்கு வளைந்து நெளிகின்ற த எலாஸ்டிசிட்டி என்று சொல்லக்கூடிய சுருங்கி விரிகின்ற தன்மையையும் அதிகப்படுத்தக்கூடியதாக இது விளங்கும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கிணற்று கரையிலே நாம் பார்க்கின்ற பொழுது பெரிய கிணறுகள், வயல்வெளிகளிலே பழைய கிணறுகள் பெரிதாக இருக்கும். இப்பொழுது ஆழ்துளை கிணறாக மாற்றிவிட்டார்கள். இந்த பழைய கிணற்றிலே கொடி போல தொங்கி மஞ்சள் பூக்களை பெற்றிருப்பது கிணற்று பாசான் என்று தமிழ் பெயரை இது பெற்றிருக்கிறது. கிணற்றின் உள்ளே தொங்கிக் கொண்டிருப்பது
கிணற்றுடைய கரையின் மேலேயும் படர்ந்திருப்பது. ட்ரைடாக்ஸ் ப்ரொக்கம்பென்ஸ் என்று தாவர பெயரை உடையது. கிணற்று பாசான், தலை வெட்டி பூண்டு என்று கூட இதற்கு சொல்லுவார்கள். வெட்டுக்காய பூண்டு என்று கூட இதை சொல்லுவது வழக்கம். வெட்டுக்காயம் ஏற்பட்ட போது விவசாயி மருத்துவமனைக்கு உடனடியாக செல்ல இயலாது என்பதனாலே இந்த வெட்டுக்காய பூண்டை அரைத்து நசுக்கி விழுதாக்கி காயத்தின் மேலே போட்டு வைப்பதனாலே குருதி போக்கை கட்டுப்படுத்தி காயத்தை உடனே ஆற்றக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. இது குழந்தைகளாலே தலைவெட்டி பூண்டு என்று விளையாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. கைகளில் இப்படி இந்த மலர்களை வைத்துக்கொண்டு இப்படி சொடுக்கு போடுவது போல் செய்வதனாலே இது தூரத்திலே போய் விழக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இப்படி தலைவெட்டி பூண்டு என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்லாமல் இதை உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது கல்லீரல், மண்ணீரல் என்று இருவித ஈரலுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடியதாக ஒரு எஃபெக்டிவ் ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே இது பயன் தருகிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று சர்க்கரையை தணிய வைக்கிறது. இதயத்துக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற உப்பு சத்துக்களை இது மிகுதியாக பெற்றிருப்பதனாலே எலும்புகளுக்கும் தோலுக்கும் பலம் தந்து இதயத்துக்கு நலம் தந்து குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக திகழ்கிறது. ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய, நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே உள்மருந்தாகவும் புறமருந்தாகவும் பயன்படுத்துவதனாலே நோய் வாராமல் தடுக்கிறது, பூஞ்ச காளான்களை போக்குகிறது, வீக்கத்தை வற்றச் செய்கிறது, வலியை தணிக்கச் செய்கிறது. இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை பெற்றிருக்கின்ற கிணற்று பாசான் புறமருந்தாகி தோல் நோய்களையும் போக்குகிறது என்பதையும் நாம் மனதிலே வைத்து பயன்படுத்துதல் வேண்டும். அன்பான நேயர்களே, இந்த கிணற்று பாசான் என்கின்ற எளிதாக வயல்வெளிகளிலே கிடைக்கக்கூடிய மூலிகை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு கிணற்று பாசான் செடியோட பாகங்களை பயன்படுத்தி தோலில் ஏற்படக்கூடிய பாக்டீரியா மற்றும் ஃபங்கஸ்னால வரக்கூடிய தோல் நோய்களுக்கான ஒரு மேல் பூச்சி மருந்து, அதே போல காயங்களை விரைவாக ஆற்றக்கூடிய ஒரு மேல் பூச்சி மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கிணற்று பாசான் இலை, மஞ்சள், தேங்காய் எண்ணெய். கிணற்று பாசான் செடி நமக்கு முழுமையாக கிடைச்சதுன்னா அதை அப்படியே எடுத்துக்கலாம். இதோட இலை, தண்டு, இதோட மலர்கள் பார்த்தோம்னா நல்லா வெண்மை நிறமாக இருக்கும், கோட்டோட பட்டன் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மலர்களுக்கும் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனாலையும் ஆன்டி அலர்ஜன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனாலையும் நம்ம இதை தோல் நோய்க்கான மேல் பூச்சி மருந்தை பயன்படுத்தலாம். அந்த மலர்களை மட்டுமே எடுத்து நம்ம தேங்காய் எண்ணெயில் இட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை தடவிட்டு வரும்பொழுது அலர்ஜினால ஏற்படக்கூடிய ரேஷஸ் எல்லாம் கம்மியாகும், அலர்ஜினால வரக்கூடிய நமைச்சல் சரியாகும். இந்த மலர்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனாலயோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனாலயோ நமக்கு உடல் வலி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் இருக்கும்போது, உடல் சோர்வு போன்ற பிரச்சனை இருக்கும்போது இந்த மலர்களை ஒரு 5-6 மலர்களை எடுத்து நம்ம தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சு மிளகோட சேர்த்து கஷாயமாக குடித்தோம்னா உடம்புல இருக்கக்கூடிய டயர்ட்னஸ், உடல் வலி இதெல்லாம் கம்மியாகும். இந்த கிணற்று பாசான் செடியோட இலைச்சாறில் ஒரு நல்ல ஹீமோஸ்டாட்டிக் ஏஜென்ட்டாக இருக்கிறதுனால அது இரத்தத்தை நிறுத்தக்கூடிய மருந்தாக இருக்கும். ரத்தம் விரைவில் உறைவதற்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். நம்ம இந்த இலை, பூ, தண்டு இது எல்லாமே சேர்க்கலாம். ரத்தம் வரக்கூடிய காயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம இந்த கிணற்று பாசான் செடியை எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதோட சாறை பிழிஞ்சு அந்த ரத்தம் வடியக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணோம்னா அது சீக்கிரமாக ரத்தத்தை நிறுத்தக்கூடிய மருந்தாக செயல்படும்.
இதோட நம்ம மஞ்சள் பொடி சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சமா நீர் விட்டு அரைச்சிக்கலாம். கிணற்று பாசான் செடியோட இலைகளும் மஞ்சளும் சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த விழுது கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதோட நாம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இரண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தைலமாக காய்ச்சிக்கலாம். இந்த விழுத தோல் நோய் இருக்கும்பொழுது நமக்கு ஏதாவது பூஞ்சை காளான் தொற்று, சிறு சிறு கொப்புளங்கள், சீழுடன் கூடிய கொப்புளங்கள் தோலில் இருந்ததுன்னா இந்த பசையை நம்ம அப்படியே மேலே அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்பொழுது அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி தைலமாக நம்ம காய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா புண்களை ஆற்றுவதற்கான சிராய்ப்பு காயங்கள், சிறு சிறு காயங்களுக்கு மேல் பூச்சு மருந்தை நம்ம இதை பயன்படுத்தலாம். அதே போல் நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா, தோலில் பூஞ்சை காளான்னால சிறு சிறு படைகள் போன்ற தொந்தரவுகள் இருந்ததுன்னா நம்ம இதை மேல் பூச்சா பயன்படுத்திட்டு வரும்பொழுது அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகும். சேற்று புண்ணுக்கும் நம்ம இதை மருந்தை பயன்படுத்தலாம். விரல் இடுக்குகளில், கால் விரல் இடுக்குகளில் சேற்றுப்புண் வரும்பொழுது நமக்கு அதிகப்படியான நமைச்சல் இருக்கும், வலி இருக்கும், அங்கே நீர்க்கசிவு, சீழ்கசிவு போன்ற பிரச்சனைகள் இருக்கும். தோல் ரொம்ப மிருதுவாயிட்டு கட் ஆகும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மருந்தை பயன்படுத்திட்டு வரும்பொழுது, மேல் பூச்சா பயன்படுத்தும் பொழுது இந்த சேற்றுப்புண் சீக்கிரமாக குணமாகும். நக சொத்தைக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். நகத்தில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால சொத்தை ஏற்பட்டதுன்னா நம்ம இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்பொழுது, மேல் பூச்சா நகை கண்களில் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், நெயில் இன்ஃபெக்ஷன் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். இந்த கிணற்று பாசானுக்கு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இது கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். கல்லீரல் நோய் இருக்கிறவங்க வாரம் ஒரு முறையாகுது கீழநல்லி எடுப்பது போல கிணற்று பாசான் கஷாயமாக எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு வரும்பொழுது கல்லீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் அளவை குறைக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். இந்த தைலம் இப்போ தயாராகிடுச்சு. கிணற்று பாசான் சமூலம், தேங்காய் எண்ணெய் மற்றும் மஞ்சள் சேர்ந்த இந்த தைலம் இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். இந்த தைலத்தை நம்ம பதமாக காய்ச்சி எடுத்துட்டோம்னா இதில் இது கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம 1 மாதம் ஆனால் கூட இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ரேஷஸ்க்கு கூட இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். அவர்களுக்கு சருமம் ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால ஏதாவது ஸ்ட்ராங் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் மேலே பட்டாலோ அல்லது கதிர்வீச்சுக்கள்னாலோ அடிக்கடி ரேஷஸ் வரும். சில நேரங்களில் சிந்தட்டிக் கிளாத்ஸ் நம்ம போடுறதுனால கூட அவர்களுக்கு ரேஷஸ் உண்டாகும். அப்படி இருக்கும்போது இதை நம்ம மேல் பூச்சா பயன்படுத்தலாம். கிணற்று பாசான் செடியோட இலை, மஞ்சள் மற்றும் தேங்காய் எண்ணெய் சேர்ந்த இந்த தைலத்தை நம்ம மேல் பூச்சா பயன்படுத்திட்டு வரும்பொழுது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தோல் நோய்களை போக்கக்கூடிய மருந்தாகவும், அதே போல விரல் இடுக்குகளில் ஏற்படக்கூடிய சேற்றுப்புண்ணை ஆற்றக்கூடிய மருந்தாகவும், தோலில் ஏற்படக்கூடிய பாக்டீரியா மற்றும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, ட்ரைடாக்ஸ் ப்ரோகம்பென்ஸ் என்று சொல்லப்பெறுகின்ற கிணற்று பாசான் ஒரு அற்புதமான ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது மட்டும் அல்லாமல் ஆன்டி லிபிடமிக் என்கின்ற வகையிலே இது உறுப்புகளுக்கு பலம் தருவது மட்டுமல்லாமல் கொழுப்பு சத்துவத்தை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. உடலிலே சேர்ந்திருக்கின்ற கொழுப்பு சத்துவத்தை கரைப்பதனாலே உடல் எடை குறைகிறது. இதயத்துக்கு குருதி ஓட்டம் என்பது நல்ல வகையிலே நடைபெற இது உதவுகிறது. ஆன்டி டயரியல் என்கின்ற வகையிலே இது வயிற்றுப்போக்கை நிறுத்தக்கூடிய உள்மருந்தாக இதனுடைய இலைச்சாறு விளங்குகிறது. ஆன்டி டிசென்டரிக் என்கின்ற நிலையிலே சீதபேதி, சீதமாக வருகின்ற பேதியாக இருந்தாலும் குருதி கலந்த பேதியாக இருந்தாலும் அதை நிறுத்தக்கூடிய வல்லமை உடையதாக இது விளங்குகிறது. ஆன்டி ஆர்த்ரிட்டிஸ்
என்று சொல்லக்கூடிய வகையிலே மூட்டுகளிலே ஏற்படுகின்ற எலும்புகளிலே ஏற்படுகின்ற வலியை தணிக்கின்ற ஒன்றாக இது உள்மருந்தாகி பயன் தருகிறது. இன்செக்டிசிடல் என்று சொல்லுகின்ற வகையிலே நுண்கிருமிகளை நோய் கிருமிகளை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. இன்செக்ட்ஸ் ரிப்பெல்லண்ட் என்று சொல்லுவார்கள். இதனுடைய மணத்தினாலேயோ அல்லது இதை உலர வைத்து புகைப்பதாலே இன்செக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை வெளியே விரட்டக்கூடிய தன்மையுடையதாக இதனுடைய புகை விளங்குகிறது. சர்க்கரை நோயை மட்டுப்படுத்துகிறது, கொழுப்பை கரைக்கிறது, புண்களை ஆற்றுகிறது, கால் வெடிப்பு அதாவது ஹீல் கிராக் என்று சொல்லக்கூடிய கால் வெடிப்பினை போக்குகிறது, சேற்றுப்புண் என்று சொல்லக்கூடிய அத்லெட்ஸ் ஃபுட் என்று சொல்லக்கூடிய விரல் இடுக்குகளிலே இருக்கின்ற புண்களை ஆற்றுகிறது, வயிற்றுப்போக்கை நீக்குகிறது, எலும்புகளுக்கு பலம் தருகிறது. இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை உள்ளும் புறமுமாக நமக்கு தருகின்ற கிணற்று பாசானை மனதிலே வைத்து பல்வேறு நோய்களிலே இருந்து நம்மை காத்து ஆரோக்கியத்தை பெற வேண்டும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, கிணற்று பாசான் என்கின்ற மூலிகை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.